ஊர்ல இருந்து புதுசா 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாலத்தை பத்தி தெரியாது. எடுத்து சொல்லுங்க. நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு. அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவிரியில காலை வச்சாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமை நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்கு தாதான்னு அழைக்கிறாங்க. லெக்கு தாதா, லெக்கு தாதா, லெக்கு தாதா. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க 3 பேரு. அவங்க 3 பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க. நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். ஆஹா, அண்ணன் மேல என்ன பாசம்! சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையே ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை. அவன் படத்தை நிறுத்தணும். அவன் நாசமா போகணும். கவலையே படாது. படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. லெக்கு தாதா, என்னடா? மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். என் காலோட மகிமையை சொன்னியா? சொன்னனே, மதிக்கல. லெக்கு தாதாவே நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னா? வர்றேன். அவன் கடையில காலை வைக்கிறேன். யாரா இங்க கடை ஓனர்? நான் தான்டா. மாமூல் கொட்டா தரமாட்டேன். ஆமாடா. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சிருந்து உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம்? கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு, நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி நவரத்தனத்தையும் பூமியில பதிச்சு நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் காலு சுண்டைக்கா படா. சரி, உன் அழிவை நீயே தெரிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமை பாரு. நீங்க தான் இந்த கடை ஓனர். நான் தான் இந்த கடை ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லி இங்க கள்ளக்கடத்தல் பொருள் விக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரஸ்டா? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். சனியனே துணை. வாங்க. என்னமா கை கழுவ போறியா? ஆமா. அட நீ தனியா கையை கழுவி, நான் தனியா காலை கழுவி, எதுக்குப்பா தண்ணி வேஸ்ட் பண்ணோம்? கையை நீட்டு 2 பேரும் ஒண்ணா கழுவிக்குவோம். அட நீட்டப்பா. என்ன மகனே முனங்குற? இட் இஸ் கால்ட் 2 in 1. நோ, இட் இஸ் கால்ட் அல்பம். என்னடி உன் பாட்டுக்கு அல்பகல் போட்டு போறான்? ஆமாங்க, போய் போய் தண்ணிக்கெல்லாம் இப்படி பண்ண அவன் திட்டாம என்ன பண்ணுவான்? என்ன தண்ணிக்கெல்லாம் இப்படி பேசுறாங்க? ரயில்ல கூட தண்ணி சிக்கனமா செலவு பண்ணி எழுதிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் கஞ்சனா அல்பமா? ஆமா, நீ என்ன திடீர்னு செக்க செவேர்னு ஆயிட்ட? சோப்ப கண்ணா வேணான்னு போட்டு செலவு பண்றியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுல கொஞ்சம் கவலை. உனக்கு என்ன கவலை? நான் என்ன குறை வச்சேன்? நெத்தியில ஒரு பொட்டு, வகிட்டுல ஒரு பொட்டு, 2 பொட்டு கலவு பண்ணிருக்கல. காலகாலத்துல நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா கேக்குறீங்களா? அவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? அடியே 90ல பண்ணியிருந்தா வரவச்சுனா என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய். 93ல, 2 லட்சம் ரூபாய். 96ல, 3 லட்சம். இன்னும் 3 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணோம்னா வரவச்சுனா எங்கேயே போயிரும்ல. இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணை 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. ஏன்? வரதட்சணை ரேட்டு மாத்திரமா ஏறும், வயசும் ஏறும். வயசானவனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ, நானே வரதட்சணை படத்தை கால்குலேட் பண்ண தவிர அவனுக்கு வயசாகுதுங்கிற பாயிண்டே மிஸ் பண்ணிட்டேன். கவலையே படாத. நாளைக்கே புரோக்கர் சொல்லி ஒரு நல்ல வசதியான பொண்ணை கேட்ச் பண்ண சொன்னேன். ஆமா, உங்க பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னா மொடமா இருந்தா பரவாயில்லையா? கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, காது கேட்கலனாலும் பரவாயில்ல. ஆஹா. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? எதுக்கு படிப்பு? நீ என்ன படிச்ச? நான் என்ன படிச்ச? நாம ஆபீஸ் வச்சு நடத்த போறோமா? என்ன அர்த்தம்லாம் படிச்சுக்க? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? ஐயோ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் பிக்ஸ்டா இருக்க. கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அட்டேங்க அப்பா, பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்பா நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு! அநேகமா வரதட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? யோ, வரதட்சணை ஜாஸ்தியா வேணும், அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30ல இருந்து 1 மணிக்குள்ளதான் வருவோம்.
பொண்ண வழக்கமா சாயந்தர வேளையில தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல போனா பஜ்ஜியும் சொச்சியும் போட்டு அத்துட்டுருவானுங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும். அடுத்த லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ண பாக்க இந்த ஜீன்ஸ போட்டுட்டு தான் வருவேல? கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸோட தான் வருவேன். ஏன்னா இது ராசியான பேண்ட், என்கிட்ட இருக்கிறது இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பார்க்க வர்றமே அந்த ஆட்டோ சார்ஜும் பொண்ணு வீட்டுல தான் வாங்கி தரணும். எப்படி மீட்டருக்கு மேல கேப்பீங்களா? 5 10 கேப்ப 5 ரூபா ஆட்டோக்காரர் கொடுப்பேன், 5 ரூபா நான் வச்சுக்குவேன். அதை பத்தி உனக்கு நீயா? அடாடாடா, நெஞ்ச தொட்டுட்டீங்க. அதை விடுங்க. இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? உனக்கு எது கமிஷனு? பொண்ணையும் பையனையும் கோர்த்து விடுறேன்ல. எங்களை மட்டும் தான் கோர்த்து விடுறியா? 2 பேர்த்தையும் தானே கோர்த்து விடுற. அங்க வாங்கிக்க. ஐயோ, அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க, உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். என்ன சைடு சைடுன்னு இருக்க? எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிக்கிற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியுதா? இப்ப தர்மபுரி சேர்ந்து கிளிய போகுது பார். ஒரு 50 ரூபா விடு. எதுக்கு? என்ன நான் வெட்டி நாய் பேச உங்க வீட்டு வந்தேன்? அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசவே உங்க வீடு தேடி வந்தேன். ஆட்டோ சார்ஜ் யாரு கொடுப்பா? இப்ப கூட அப்புறம் பொண்ணு வீட்டுல வாங்கிக்க. ஐயா சாமி, நீங்க தரகருக்கெல்லாம் தரகர். எங்க காலு? அதெல்லாம் இருக்கு. வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, வெறுவாயிலே பேசிக்கிறிய. ஒரு காபி குடுத்தியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறா. இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். ஆமா, இதென்ன பணம் வள வச்சிருக்கியா? வாசனை கும்மு அடிக்குதே. ஊர்ல இருந்து கொண்டாந்தீங்களா? மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லைங்க. நான் வச்சுக்கிறேன். இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா? இது மார்க்கெட்ல கிடைக்கும். வர்றேன். உஷாரான பார்ட்டி போல் இருக்கு. நீங்க எப்படி வந்தீங்க? ஐயோ, என்ன பிரச்சனை வரப்போகுதோ? நேலுக்கு தாரா மங்களகரமான கல்யாணம் நடக்கிற இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டு விளையாடுறீங்களா? பத்திரிகையா? ஏன் சம்பந்தி நீங்க அனுப்பிச்சீங்களா? லெக் தாதாவுக்கு பத்திரிக்கை அனுப்புறதுக்கு நான் என்ன மடையனா? அப்படி இருக்கும். என் பொண்ணு முறை பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு பாலாவட்டியா போட்டுன்னு அவன் தான் அனுப்பிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ விளையாடுறது லெக் தாதா கிடைச்சாரா? இத பார், எங்க லெக் தாதா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்தை கூட பார்த்தது கிடையாது. ஏன் உள்ள விடுறதே இல்லையா? அவர் பார்க்க போற முதல் கல்யாணம் இதுதான். வழி விடுங்கயா. ஒண்ணுங்க. தயவு செய்து காலை வைக்காதீங்க. நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது, கருமாதியெல்லாம் நடக்கும். அப்ப பணம் கொடு. எவ்வளவு வேணும்? பணம்னா எவ்வளவு கொடுப்பேன்? 50,000 தர்றேன். 50,000 போதுங்களா? போதாது. 60,000 தர்றேன். ஏயா 60 ரூபா கேட்டதுக்கு மிஞ்சின, இப்ப 60,000க்கு கெஞ்சற? ஒரு மாதிரி 1000 பேர் கிடப்பாங்க. இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச காலம் ஒண்ணுதானே இருக்கு. தர்தர காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம். ஆமா, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? வரதட்சணைக்காக வச்சிருக்கேன். பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை? கடன் சொல்றேன். கடன் சொல்லுவியா? யாருகிட்ட? சம்மந்திக்கிட்ட. கடனா? என்ன இழுச்ச வாயில நினைச்ச? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அல்பம். அல்பங்கிறான். இவன் அல்பம், இவன் குடும்பம் அல்பம், இவன் பொண்ணு அல்பம். ஆளினால் அல்பங்கிறான். அளந்து பேசு. நீ இழந்து பேசுறா? யாராவது ஒருத்தர் அளந்து பேசுகியா? என் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ணை கொடுக்குறேன், ஒத்துக்கிட்டேன். இவன் பொண்ணுக்கு ஆஸ்துமா இருந்தாலும் என் பையனை கொடுக்குறேன். டிபி ஆஸ்துமா டிபி ஆஸ்துமா. நடக்கிற இடத்துல ஏன் வியாதியை பத்தி பேசுறீங்க? வர வர உங்க பவர் கூடிக்கிட்டே போகுது. தாதா, நீங்க வெளியே கால் வச்சதுக்கு எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தரமாட்டோம். சர்வநாசம் சர்வநாசம். கல்யாணமே நாசம். ஆட்டோல இருந்து இறங்குறது பிரசவத்துல பிறந்த வெளியே வர மாதிரி. வாங்க வாங்க. இந்த ஆளே நச்சரிக்கிற பாட்டி, நீ எதுக்கு வாங்க வாங்கங்கிற? பையனுடைய அப்பா வரலையா? பின்ன இவர் ஆட்டோ டிரைவர் நினைச்சியா? இவர்தான் பையனோட அப்பா. ஆட்டோ சார்ஜ் கொடுங்க, அனுப்பிச்சிருவோம். ஆட்டோ சார்ஜா? நான் அப்பவே சொன்னேனே, கொடுங்க. எவ்வளவு? 100 200 கொடுங்க. பையனையும் பொண்டாட்டி உள்ள கூட்டு போங்க, நான் ஆட்டோ கட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க. இந்தாங்க, ஆளுக்கு 10 ரூபா வச்சுங்க. ஆனா அடிச்சுக்காரீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட ஆட்டோ சார்ஜ் வாங்குறதே அசிங்கம். அதுலயும் 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதிய வாயில போட்டுக்கிட்டே அசிங்கத்திலே அசிங்கம். இதை விட அசிங்கம் எல்லாம் இருக்குது. பேசினபடி புரோக்கர் கமிஷன்ல 50% கொடுத்துரு. வாங்க வாங்க உட்காருங்க. சைடு சோஃபாலியா சென்டர் சோஃபாலியா? இதுலயே உட்காரியா. காபி சாப்பிடுறீங்களா? என்னது காப்பியா? ஏய், எந்த விஷயத்தையும் நீ முழுசாவே சொல்ல மாட்டியா? லஞ்ச் ரெடி பண்ண சொன்னேனே. லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னால லஞ்சுக்கு முன்னாடி காபி சாப்பிட எப்படிங்க வயிறார சாப்பிட முடியும்? பொண்ணை பாத்துலான்னு சொல்ல வந்தேன். ஆமா, இது என்ன சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? சொந்த வீடு. கிரவுண்ட் வாங்கி கட்டினீங்களா இல்ல கட்ட வீட்டியே வாங்கினீங்களா? கட்டின வீட்டே வாங்கினேன். எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம்போக்கா? எம்எம்டி அப்ரூவ்டு. எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும்? 3 கிரவுண்ட். காம்பவுண்ட் வால் சேர்த்தா இல்ல சேர்க்காமல? சேர்க்காம. சேர்த்தா என்ன வரும்? உத வரும். ஏன்? காம்பவுண்ட் வால் பக்கத்து வீடு. ஏயா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொன்னேன். அனிதா, அனிதா. அப்பா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே நல்ல முகூர்த்தத்தை பாத்துருங்கப்பா. ஐயா, அது என் பொண்ணு இல்ல,
என் பொண்ணோட ஃப்ரெண்டு. இதான் என் பொண்ணு. பொண்ணு நல்லா இருக்கு, வாங்க சாப்பிட்டு மத்த விஷயங்களை அப்பா, பேசுவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது என் கல்யாண விஷயம். இருப்பா, அவங்க தான் 5 லட்சம் ரூபாய் தரேன்ட்டாங்க. அவையில ஆறிட்டு இருக்கு, சாப்பிட்டு பேசுவோம். ஒரு நிமிஷம். மத்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வேண்டாமா? சும்மா இருக்கு டாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால முன்னாலே என்ன பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன். எனக்கு 4-5 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு? ஒரே ஒரு தடவை அபார்ஷன் பண்ணிருக்கேன். அம்மா, என்னப்பா இது? அட அதுக்கு தானே அவங்க 5 லட்சம் ரூபாய் தரங்கிறாங்க. ஒண்ணு பண்ணுங்க, 10 அபார்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 50 லட்சம் ரூபாய் வரும். அட இது நல்லா இருக்கே. என்ன யோசிக்கிற? 5 5 50 யோசிக்கிறியா? ஃபு, நீ எல்லாம் ஒரு அப்பன். வாமா வா. இவன் என்ன தூக்கிட்டு போறேன்? அவங்க அப்ப சும்மா இருக்கான். பொண்ணு பாக்குறாங்க. சிச்சி, தம்பி தம்பி, என்னப்பா பொண்ணு பிடிக்கலன்னா பொறுமையா வீட்டுல வந்து சொல்லாம்ல. இவன் பாட்டு போச்சுன்னு நினைச்சு போயிட்டு இருக்கேன். லஞ்ச் ரெடி ஆயிட்டு இருக்கு, எல்லாம் சாப்பிட்டு போயிடலாம்ல. சூப்பரா இருக்கு ஸ்மெல். ஆட்டோ எதுக்கு ஆட்டோ? வீட்டுக்கு போக வேண்டாம். ஏன் நீங்க ஆட்டோல தான் பிறந்தீங்களா? நடந்து போக மாட்டீங்களா? ஏயா திரும்பி போறதுக்கு தானே அவன்கிட்ட வசூல் பண்ணோம். ஆமா, அது எனக்குயா. அடுத்த பொண்ணு பார்க்க போற வரைக்கும் நான் செலவுக்கு என்ன பண்ணுவேன்? நீ சரியா வர மாட்டேன், ரொம்ப காஸ்ட்லியா இருக்க. டேய், யாரா லக்தாதா? யாரா லக்தாதா? வாடா இல்ல. நானும் இந்த இடத்துல புத்தி உண்டா? ஆனா இதே இடத்துல உன்னை மாடி விட்டு வச்சுக்கு என்ன நடுராட்டு வச்சுக்கு. வாடா இல்ல. ஆம்பளை வாடா இல்ல. ஏய், யாரா நீ? என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? போடா. ஏய், கேக்குறல்ல, அச்சான் வச்சுக்கா, சவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன். நான் ஊதுனா நீ கீழே வந்துடுறேன். ஏன்னா நான் பல் தைக்கிற வழக்கமே இல்ல. டேய், ஏ சிவா, அவனை விடு. ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கூப்பிடான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏ காஞ்சிகரோடு, என்னடா சொல்றேன்டா. ஒண்ணு வரலாண்டா தரித்திரம். சாதாரண தரித்திரம் இல்லடா, மகா தரித்திரம். என்ன பெத்தவோ பெத்த உடனே குப்பை தொகையில தூக்கி போட்டா. என்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்தது. நாயினா நல்ல நாயானது, சொரி நாயடா. எல்லாரும் தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்தவங்க, நான் நாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்தேன். அவ்வளவு எதுக்குடா? இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாதா? நானா என் பேரை மிஸ்டர் லுல்லுன்னு வச்சுக்கிட்டேன். பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா. என்னென்ன வேலைக்கு போனேன்னு தெரியுமாடா உனக்கு? முதல்ல சமையல் வேலைக்கு போனேன்டா. நான் ஆக்கின சோத்த தின்றேன். வாந்தி பேர் எடுத்து ஆள் அவுட் ஆயிட்டேன்டா. உப்பு விற்க போனா மழை அடிக்குதுடா. உமி விற்க போனா புயல் அடிக்குதுடா. வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்லயே திருட்டு போயிடுதுடா. சுண்ணாம்பு அடிக்க போனா அந்த சுவரே இடிஞ்சு விடுதுடா. சரி, பிச்சை எடுக்கலாம் ட்ரெயின்ல ஏறினா அந்த ட்ரெயினே கவுந்து போகுதுடா. அவ்வளவு எதுக்குடா? இந்த கையில சோத்துட்டா இந்த கை தட்டி விடுறா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கேன்டா. உன் தருத்தன் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும், ஏன் தருத்தன் பெருசா இருந்தா ஒன்னு அடிக்கட்டும்டா. இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்னடா சொன்ன? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சொல்லு. நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னொரு சொல்லு. நீ சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம், சனியனே துணை. அதே குப்பத்துக்குள்ள போடுங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.